வாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் சக்தியை பயன்படுத்தி எப்படி கூடுதல் வருமானம் ஈட்டலாம்னு ஒரு முழுமையான திட்டத்தை நாம இப்போ அலசி ஆராயலாம். எல்லாருடைய மனசுலயும் இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சும்மா ஒரு ஹைப்பா இல்ல உண்மையிலே இதுல ஒரு வாய்ப்பு இருக்கா? சரி, ஒரு கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இப்பதான் இந்த துறைக்குள்ள வந்த ஒருத்தர் ரொம்ப சிம்பிளான ஏஐ ஏஜென்ட்களை உருவாக்கிய வித்தது மூலமாவே சுமார் 19 லட்சம் ரூபாய், அதாவது $23,000 சம்பாதிச்சிருக்கார். அப்ப அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு தானே அர்த்தம்? பாருங்க, இதுல நீங்க ஒரே ராத்திரியில கோடிங் கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே சமயம் சுலபமா பயன்படுத்தக்கூடிய ஏஐ டூல்ஸை வச்சு மத்தவங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குறது தான் இங்க விஷயமே. அப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம உண்மையிலேயே என்னென்னலாம் விற்க முடியும்னு புரிஞ்சுக்கணும். இந்த திட்டம் நீங்க உடனே ஆரம்பிக்கிறதுக்கு 4 முக்கியமான சேவை வகைகளை சொல்லுது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போய் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல விஷுவல்ஸ் உருவாக்குறது. இப்போ இருக்கிற இலவச ஏஐ கருவிகளை வச்சே உங்க வாடிக்கையாளர்களுக்கு லோகோ, மார்க்கெட்டிங் போஸ்டர்னு என்ன வேணும்னாலும் டிசைன் பண்ணி தரலாம். இதுல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே ஆயிரக்கணக்கில் கட்டணம் வசூலிக்க முடியும். அடுத்ததா கண்டென்ட் எழுதுறது. யோசிச்சு பாருங்க, பிசினஸ் செய்றவங்களும் சரி, படிக்கிறவங்களும் சரி, ஏகப்பட்ட தகவல்ல மூழ்கி போயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அறிக்கைகளை சுருக்கி தர்றது இல்லனா ஆய்வு கட்டுரைகளுக்கு உதவுறதுன்னு சேவைகளை வழங்கலாம். இதுக்கு நல்லாவே சம்பாதிக்க முடியும். நீங்க ஒரு வரி கோட் கூட எழுதாமலேயே உள்ளூர் பிசினஸுக்காக ஆட்டோமேட்டட் சாட்போர்ட்களை உருவாக்கலாம். செட்டப் பண்றதுக்கு தனியா சார்ஜ் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் வாங்கலாம். இது ஒரு சூப்பரான ரெக்கரிங் இன்கம் இல்லையா? சரி, இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த பெரிய நம்பருக்கு வருவோம். வாடிக்கையாளர் சேவை அல்லது டேட்டா அனாலிசிஸ் மாதிரியான வேலைகளை ஆட்டோமேட் பண்ற ஸ்பெஷல் ஏஐ ஏஜென்ட்களை உருவாக்குறது தான் இதிலேயே அதிகமா சம்பாதிக்கிற வழி. ஓகே, திறமை இருக்கு, ஆனா அதை வச்சு சம்பாதிக்கிறது எப்படி? வாடிக்கையாளர்களை எங்க தேடுறது? இந்த திட்டம் அதுக்கு 3 முக்கியமான வழிகளை சொல்லுது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான சாய்ஸ் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன வேலைகளை வேகமா முடிச்சு பணம் சம்பாதிக்கணும்னா ஃபைவர் மாதிரி தளங்கள்ல ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு நீண்டகால வணிகத்தை உருவாக்கணும், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா அப்வொர்க் தான் பெஸ்ட் சாய்ஸ். இல்லனா நீங்க நேரடியாவே களத்துல இறங்கலாம். இந்த 3 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளானது தான். உங்க ஏரியாவுல இருக்கிற பிசினஸை டார்கெட் பண்ணி அவங்க நேரத்தையும் பணத்தையும் நீங்க எப்படி மிச்சமுழுத்தி கொடுப்பீங்கன்னு ஒரு டெமோ காட்டினாலே போதும். விற்பனை ஈஸியா முடிஞ்சிடும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ்ல உங்க முதல் மாதத்துக்கான ஒரு சிம்பிளான படிப்படியான திட்டமாவே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு வேகமா முன்னேற முடியும்னு இது சூப்பரா காட்டுது. பாருங்க, ஒரே மாசத்துல இந்த டூல்ஸை கத்துக்கிட்டு உங்க சம்பளம் வாங்குற ப்ராஜெக்டையும் முடிச்சிட முடியும். கிரேட் இல்லையா? சரி, காலப்போக்குல இந்த பயணம் நிதி ரீதியா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே எவ்ளோ சம்பாதிக்க முடியும்? அந்த யதார்த்தமான வருமான வளர்ச்சியை பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க உங்க போர்ட்ஃபோலியோவையும் திறமைகளையும் வளர்த்துக்க உங்க மாதாந்திர வருமானமும் நல்லாவே உயரும். ஒரு சின்ன சைட் ஹசல்லாம் ஆரம்பிச்சு இதுவே ஒரு முக்கியமான வருமான ஆதாரமா மாற வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல நீங்க போடுற முதலீடு உங்க நேரம் மட்டும்தான். ஆனா அதிலிருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப வேகமாவும் அதிகமாவும் இருக்கும். இது ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல டைம் இருக்கவே முடியாது. அப்போ விஷயம் இதுதான், தொழில்நுட்பம் நம்ம கையில இருக்கு, அதுவும் இலவசமா. வாய்ப்புகளும் தெளிவா தெரியுது. இப்போ மீதி இருக்கிற ஒரே கேள்வி, நீங்க முதல்ல எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க போறீங்க?